வண்ணமாய் நீர் பார்ப்பதே இல்லை. பட்சபாதம் எதுவுமே உம்மிடம் இல்லை. யாரையுமே நீர் அற்பமாக பார்ப்பதே இல்லை. பொழுதில் இருந்து என்னை தூக்கி எடுத்தீரே. நிலவினன் என்று மாறாமல் என்னை அணைத்து கொண்டீரே. உம் அன்பிற்கு ஈடு இணை இல்லையப்பா. உம் இரக்கத்திற்கு முடிவேதான் இல்லையப்பா. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? இரண்டு கை உயர்த்தி உம் அன்பிற்கு ஈடு இணை இல்லையப்பா. உங்க இரக்கத்திற்கு முடிவேதான் இல்லையப்பா. வாலிபர்கள் சொல்லலாமா? ஆண்டவரே, உங்க அன்புக்கு ஈடு இந்த உலகத்துல வேற எந்த அன்பும் இல்லையப்பா. எத்தனை வாலிபர்கள் சொல்லுவீங்க? உங்க கை உயர்த்தி ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்களேன். எத்தனை வாலிப சகோதரிகள் சொல்லுவீங்க? இந்த உலகத்துல எத்தனையோ அன்புகள் உண்டு. ஆனா அந்த அன்பெல்லாம் உம்முடைய அன்புக்கு ஈடாகிற அன்பு இல்லை ஏசப்பா. உங்க அன்பு நிரந்தரமான அன்பு ஆண்டவரே. உங்க அன்பு மாறாத அன்பு ஆண்டவரே. உங்க அன்பு சுயநலமற்ற அன்பு ஆண்டவரே. ஓ, உண்மையான அன்பு. சத்தமா சந்தோஷமா மகிழ்ச்சியோடு தெய்வமே தேஜ தெய்வமே தெய்வமே தேஜ தெய்வமே ஏசையா
வந்த போது நீங்க என்ன மறவாத தெய்வம், என்ன உள்ள கையிலே பொறித்து வைத்திருக்கிற தெய்வம். நீர் அன்புள்ள தெய்வம், இரக்கமுள்ள தெய்வம், மறவாத தெய்வம், மறவாத தெய்வம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், அனாதி சிநேகத்தினால உங்களை சிநேகித்த காருண்யத்தினால நான் உங்களை சேர்த்து கொண்டேன். அபிஷேகம் பெருகுகிறது. நன்றி ஆவியானவர், நன்றி ஆவியானவர், நன்றி ஆவியானவர். கட்டுகள் கலண்டு விழுகிறது. நோயின் கட்டுகள், பேயின் கட்டுகள், செய்வனை கட்டுகள், பாவ கட்டுகள் எல்லாம் கலண்டு விழுகிறது. கர்த்தரை ஆராதிக்கிற இடத்துல, கர்த்தரை துதிக்கிற இடத்துல கட்டுகளால் இருக்க முடியாது. அது கட்டி கொண்டு இருக்க முடியாது. அது அவிழ்ந்துதான் ஆகணும். ஏன்னா அங்கே தேவன் இருப்பார், அங்க தேவனுடைய வல்லமை இருக்கும். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே கட்டப்பட்ட நிலைமையில கர்த்தரை துதித்தார்கள். கட்டுகள் கலண்டு விழுந்தது. அதே போலதான் இங்கு கர்த்தரை துதிக்கிற, கர்த்தரை ஆராதிக்கிற உன் சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தின் கட்டுகள் கலண்டு விழுகிறது. பிசாசின் கட்டுகள் கலண்டு விழுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா இருள் வெளியேறுவதாக. நல்ல அந்நிய பாஷைகள்ல பேசி ஆவியானவருக்கு கொஞ்சம் இடம் கொடுத்து வாலிப பிள்ளைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியில நிறைந்து அவருடைய மறுரூபத்தை பெற்றுக் கொள்ளுங்க. வாலிபர்கள் அப்பாவை துதிங்க. கர்த்தரை துதிக்கிறவனுக்கு முன்னாடி தடை பண்ணி நிற்க முடியாது. அது மற்றவங்களுக்கு முன்னாடி தடையா நிற்கும், அது பலமான தடையா நிற்கும். ஆனா கர்த்தரை துதிக்கிறவனுக்கு முன்னாடி அது விழுந்துதான் ஆகணும். எரிகோ கோட்டை அப்படித்தான் விழுந்தது. கர்த்தரை ஆராதிங்க. சர்வ வல்லவர் ஆளுகிறார், சர்வ வல்லவர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். மக்கா பலமா ஓலமா சபலபரபலமா. எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, என்னமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் சீத்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் சீத்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, உமக்காக நான் வாழ்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன். அப்பா உமக்காக நான் வாழ்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா,
உமக்காகத்தான் வாழ்கிறேன் ஆண்டவரே, உம்மையே நேசிக்கிறேன் ஆண்டவரே. ரெண்டு கை உயர்த்தி இந்த உலகத்துல நீர் பலியாகி என்னை மீட்டீரே, நீங்க உயிரை கொடுத்து என் உயிரை மீட்டீரே. நல்ல ரெண்டு கை உயர்த்தி ஆண்டவர் மேல உள்ள அன்பு நம்ம உள்ளத்துல பொங்கி வரட்டும். அர்ப்பணிப்போடு அது பொங்கி வரட்டும். இந்த உலகத்துல யாரும் என் மீட்புக்காக இப்படி ஒரு காரியத்தை செய்ததில்லை, செய்திருக்கவும் மாட்டார்கள். ஆனா எனக்காக இந்த பூமியில உம்மையே கொடுத்து என்னை மீட்டீரே. உமக்காக வாழ்வேன் ஏசப்பா, உங்களையே நான் நேசிப்பேன் ஏசப்பா. உங்களை நான் மறக்க மாட்டேன், உங்க அன்பை நான் மறக்க மாட்டேன். எத்தனை பேர் ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் நான் உன்னை மீட்பேன், உன் கடன்ல இருந்து உன்னை நான் மீட்பேன், உன் பாவத்தில இருந்து நான் உன்னை மீட்பேன், உன் வியாதியில இருந்து நான் உன்னை மீட்பேன். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் சியோனுக்கு வருவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையிலே இருக்கும். உன்னை மகிழ்ச்சி ஆளுகை செய்யும், உன்னை மகிழ்ச்சியினால் ஆளுவேன், உன்னை மகிழ்ச்சி ஆள வைப்பேன். நன்றி நன்றி. ஆவியானவர் பலமாய் இறங்குகிறார். பெற்றுக்கொள், மீட்பை பெற்றுக்கொள். வாலிப தம்பி, உன்னால உன் குடும்ப மகிழ்ச்சி இழந்து காணப்படுகிறதா? உன் பாவத்தினால உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாம இருக்குதா? இன்னைக்கு உன் மீட்பர் வந்திருக்கிறார். உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உன்னை மீட்கிறவர், உன்னுடையவைகளை மீட்டுக் கொண்டு வருகிறவர். நீ இழந்து போனவைகளை எல்லாம் மீட்டுக் கொண்டு வருகிற மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நல்ல அந்நிய பாஷையில பேசி பல பேர் மேல் ஆவியானவர் இறங்குகிறார், பலமாய் இறங்குகிறார்.
அர்ப்பணிப்போடு உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. எத்தனை பேர் சொல்லுவீங்க கை வைத்து? உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி தேடிடுவே. அழைத்தீரே உம் சேவைக்கு. டாடி என்னை அழைத்தீரே, அதை நான் மறப்பேன், அதை நான் மறப்பேன். எஜமானனே, வாலிபர்கள் சொல்லுங்களேன், என் இயேசு ராஜனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கம் உம் சித்தம் உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் ஒரு ஆழமான அர்ப்பணிப்போடு எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மை நான் நேசிக்கிறேன். உண்மையான இருதயம் ஆண்டவரை பற்றி பாடும். தம்பி, வாலிப தம்பி, கையை கட்டி நிக்காது, உன் வாயை திறந்து பாட. ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து பலியாய் என்னை நீட்டி. ரெண்டு கைகளை வானத்துக்கு நேரா, வானத்துக்கு நேரா பரலோகம் இருந்தீரையா இயேசுவே. எனக்காக பரலோகத்தை திறந்தீங்களே, எனக்காக பரலோகத்தை திறந்தீங்களே. நரகத்திலிருந்து பாதாளத்திலிருந்து என்னை காப்பாற்றினீங்களே இயேசுவே, இயேசுவே. கூப்பிடுங்களேன் வாலிபர்கள், கூப்பிடுங்களேன் ஜீசஸ். அந்நிய பாஷையில் அப்படியே நிறைஞ்சு கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார். சகோதரா, கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார். கர்த்தர் உன்னை தொடுறாரு. நீ இருக்கிற இடத்துக்கு வர்றாரு. ஒரு உணர்வுள்ள ஒரு ஆராதனை செய்ய ஆவியானவர் பலமா இறங்குகிறார். அவரை நேசிக்கிறவங்களை அவர் தேடி வந்திருக்கிறார். அவரை விரும்புறவங்களை அவர் தேடி வந்திருக்கிறார். அவங்க மேல கரத்தை வைக்கிறோம். கட்டிகள் கலண்டு விழுகிறது. மக்கா 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 பா. ஓகா மக்கா சக்கா மக்கா. ஓலா மசமா. ஆண்டவர் சொல்றார், உன் வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் இதயம் எனக்கு தெரியும். நன்றி, நன்றி, நன்றி. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்த வேதனையை ஆண்டவர் அறிந்திருந்தார். ஆண்டவர் அந்த ஜனங்களை குறித்து சொல்றாரு, இந்த ஜனங்களுடைய வேதனையை நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். வேதனையை அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்ன உடனே அந்த ஜனங்களுக்கு விடுதலை பிறந்தது. உங்க வாழ்க்கையிலையும் உங்க வலியையும் உங்க வேதனையையும் தேவன் அறிந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களுக்கு விடுதலையின் வழியை திறந்திருக்கிறேன். பெற்றுக்கொள்வாயா மகனே, மகளே. உன் மேல ஆவியானுடைய பலம் இறங்குகிறது. இந்த ஆராதனை ஸ்தலத்துல நீ எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் உன்னை நோக்கி வாராரு. நீ அவரை நோக்கி கூப்பிடு. பர்த்திமேயு குருடனை போல, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கோ. கூப்பிடேன் கூப்பிடேன் கூப்பிடேன். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கோ. அபிஷேகம் மழை பொழிகிறது பாருங்க.
அபிஷேக மழை பொழிகிறது, ஆசீர்வாதமான மழை பொழிகிறது. என் வேதனை யாருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். உன் வேதனை இயேசுவுக்கு தெரியும். உன் வேதனைகளை தேவன் அறிந்திருக்கிறார். நீரே என் வாழ்விலே யாருமில்லா நேரத்திலே தகப்பனை போல் வந்தவரே, தோளின் மேலே என்னை சுமந்தவர். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? எனக்கு இயேசு தாயான ரெண்டு கை விரித்து உங்க பக்கத்துல ஜீசஸ் வருவார் பாருங்க. அவர் இங்க நிறைய பேரு உணராம இருக்கிறீங்க. ஆனா நிறைய பேர் உணர்றீங்க. உணர்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. பக்கத்துல வருவார் ஆண்டவர். உங்களுக்கே தெரியும், அவர் உங்க கண்ணீரை துடைக்கிறத பார்த்து, உங்க காயங்களை ஆற்றுகிறத பார்த்து, உனக்கு விரோதமா அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் எல்லாம் அவர் திறக்கிறத பார்த்து, உண்மையா நிறைய பேர் உணர்றீங்க. உங்க பக்கத்துல வந்து ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதன்னு சொல்றாரு. நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன்ல, அதுவும் வெறும் வார்த்தைனால சொல்லல, வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன்ல. நீ பயப்படலாமா? நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன். நான் உனக்கு துணை நிற்கிறேன். சூரியனை போல எழும்பி பிரகாசிப்ப. எந்த மதில்களும் வெளிச்சத்தை மறைக்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் எல்லா மதில்களுக்கு மேல உன்னை உதிக்க செய்வார். சூரியனை போல பயப்படாது. உன் மேல மட்டும் அபிஷேகம் வருது பாரு. வாலிப தம்பி, நல்ல கையை தட்டி அதை பெற்றுக்கொள்ள. நிறைய பேர் மேல ஆண்டவருடைய அபிஷேகம் வருகிறது, வல்லமை வருகிறது, கிருபை வருகிறது. நிறைய பேர் மேல கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். கர்த்தர் உன்னை உயர்த்துவார். பின்னாடி இருக்கிற சகோதரிகள், நீங்க கர்த்தராலே திடப்படுகிறீர்கள். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். இதுவரைக்கும் உன்னை நடத்தினவர் இனி உன்னை நடத்துவோம். அபிஷேக அக்னியா இறங்கிக்கிட்டு இருக்குது சபையில. பின்னாடி இருக்கிற சகோதரர்கள் மேல இறங்குகிறது. கை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க.
எனக்கு தெரிந்தது. புதிய எண்ணெய், புதிய கிருபை. தம்பி, கையை கட்டி நிக்காத, வாயை திறந்து பேசு. இயேசுவே அப்படி சொல்லு. கர்த்தரை துதி. நன்றி. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும், ஆண்டவருடைய கிருபை உன்னை விட்டு விலகாதே. ஆண்டவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராதே. உன் மேல மட்டும் கிருபை இறங்குகிறது. உன் மேல மட்டும் கிருபை இறங்குகிறது. நீ முழங்கால் படியிடுவோம். நீ ஒரு நிமிஷம் அப்படி முழங்காலில் நின்று உங்க பக்கத்துல ஜீசஸ் வருவார். வாலிப தம்பிகள்லாம் ஆண்டவரை அறிங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவர் உங்களிடத்துல பேசட்டும். தம்பி, அப்படின்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், உன் எதிர்காலம் பிரகாசமா இருக்கும். நல்ல முழங்கால் போடு. ஆண்டவரை வேண்டாதவரா நினைக்காத. இந்த உலகத்துல ஏதோ ஒன்றுல நீ எவ்வளவு ஈடுபாடு காட்டுவ, அதை விட அதிகமா இந்த ஆண்டவரிடத்துல பேசுகிறதுல ஈடுபாடு காட்டு. ஏன்னா நீ உலகத்துல ஏதோ ஒன்றுல ஈடுபாடு காட்டுகிறது உனக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுதான் உனக்கு பயன்படும். ஆனா இந்த இயேசு கிறிஸ்து உனக்கு எல்லா விதத்திலையும் பயன்படுவாரு. முழங்கால் படியிட்டு அவரோடு பேசுறதுல, அவரை ஆராதிக்கிறதுல. இந்த வாலிபர்கள்லாம் முழங்கால நின்று, தம்பி உன்கிட்டதான் சொல்றேன், முழங்கால நின்று பேசு. இயேசுநாதர்கிட்ட பேசு. நீ ஒரு ஒர்க் பண்ணினா எப்படி ஒர்க் பண்ணுவ? நீ படிச்சீனா எப்படி படிப்ப? சும்மா இப்படி ஏனோ தானே செய்வியா? இன்னைக்கு இயேசுநாதர்கிட்ட வந்திருக்கிற, அவர்கிட்ட பேசு. அவர் உன்கிட்ட பேசுவாரு. இது அவருடைய நேரம், உன்னுடைய நேரம். உன் எதிர்காலத்தை குறித்து உனக்கு கலக்கம் இருக்கிறதே, உன் எதிர்காலத்தை குறித்து உனக்கு பயம் இருக்கிறதே, யாக்கோபு மாதிரி அவரிடத்துல பேசு. இது அவருடைய நேரம். வாலிப பிள்ளைகளும் முழங்கால் படிட்டு உங்க கைகளை கூப்பி நில்லுங்க. பின்னாடி இருக்கிறவங்க உட்கார்ந்து இருக்காதீங்க, நேரு முழங்கால நின்று. மலைகளை தவிடுபடி ஆக்குகிறவர், குன்றுகளை அகற்றுகிறவர், நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன். உன் வாழ்க்கையில் அவர் எதையும் உருவாக்க முடியும், எதையும் இல்லாமல் போக செய்ய முடியும். அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. உங்களை பார்த்து கேட்கிறாரு, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் இந்த உலகத்தில் ஒன்று உண்டோ? நீ எதை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறாயோ அந்த மலைகளை உன்னை கொண்டே மிதிப்பதற்கு உன்னை பயன்படுத்த வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் நான். உன் எல்லைகளை விரிவாக்க உனக்கு பிரயோஜனப்படுத்துகிற கர்த்தர் நான். என்னால் ஆகாத காரியம் ஒன்று இல்லை. முழங்கால நின்று உட்காராத தம்பி, உன்னைத்தான் சொல்றேன், பேசு. அப்பாட்ட பேசு. ஹரி, அவர் ஹரி. இந்த ஆராதனை உனக்கு ஒரு வெற்றி ஆராதனையா மாறட்டுமே. இந்த ஆராதனை உன் வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத ஆராதனை ஆகட்டுமே. இந்த ஆராதனை உன் வாழ்க்கையில ஒளி ஏற்றி வைத்த ஒரு ஆராதனையா இருக்கட்டுமே. உன் பக்கத்துல இயேசுவா வந்திருக்கிற, பின்னாடி இருக்கிற உன் மேல ஆண்டவர் வர்ற. வாலிப தம்பி, அசட்டியா நினைக்காத, நல்ல முழங்கால் போட்டுக்கோ. பேசு, ஆண்டவர்கிட்ட பேசு. இந்த
இந்த ஆராதனை என்னைக்கும் போல நினைக்காத. இந்த ஆராதனை இன்னைக்கு உனக்குன்னு ஆண்டவர் வச்சிருக்கலாம். உன் மேல அபிஷேகம் வருகிறது. இந்த வாலிபர்கள் மேல கைத்தட்டி பெற்றுக்கொள். பேசு, அந்நிய பாஷையில பேசு. பின்னாடி இருக்கிற சகோதரர்கள் பேசுங்க. நீ வெட்கப்பட்டு போக மாட்ட. நீ வெட்கப்பட்டு போக மாட்ட. நீ வெட்கப்பட்டு போக மாட்ட. பேசு 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 பேசு. கர்த்தர் உன்னை பார்த்து தான் சொல்றார், பேசு. கர்த்தர் உன்னை தொடுறாரு. கர்த்தர் உன்னை தொடுறாரு. கர்த்தர் உன்னை தொடுறாரு. பேசு. அமைதியா உட்கார்ந்து இருக்காது. இந்த தேவன் ஜீவன் உள்ள தேவன். இந்த தேவன் உனக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை கொடுப்பதற்கு வல்லமை உடைய தேவன். உன்னை உயர்த்துவதற்கு வல்லவராய் இருக்கிறாரு. அமைதியா இருக்காது. கர்த்தர் வந்திருக்கிறாரு. உன் பக்கத்துல வந்திருக்கிறாரு. உன்னை 1000 ஆக்குவாரு. சின்னவன் 1000 ஆவான், சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பே என்று சொன்ன கர்த்தர் வந்திருக்கிறார். உன் மேல இறங்கி இருக்கிறார். கைத்தட்டி பெற்றுக்கொள். கைத்தட்டி பெற்றுக்கொள். ஆமென். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். சும்மா உட்கார்ந்து இருக்காதீங்க. கைத்தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. பேசுங்க. அவரிடத்துல ஏதாவது பேசுங்க. பேசுங்க பேசுங்க. அதிசயங்களை காண பண்ணுவார். அதிசயங்களை காண பண்ணுவார். சகோதரர்களே, இயேசுவை அப்படி சொல்லி கூப்பிடுங்க. அதிசயங்களை காண பண்ணுவார். பேசுங்களேன். மௌனமா இருக்காதீங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. நல்ல சத்தமா அவரை நோக்கி கூப்பிடுங்க. என்னை நோக்கி கூப்பிடு. என்னை நோக்கி கூப்பிடு. கூப்பிடு. கர்த்தர் உன்னை உயர்த்துவார். தம்பி, உன்னை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுவாரு, சீக்கிரமா உன்னை நான் உயர்த்துவேன். என்னை நோக்கி கூப்பிடு. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய 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 காரியங்களை நான் அறிவிப்பேன். பெரிய 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 காரியங்களை செய்வேன். தீர்க்க தரிசனமா சொல்றேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய 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 காரியங்களை நான் செய்வேன். பேசு பேசு. அந்நிய பாஷை பேசு. அந்நிய பாஷை பேசு. அந்நிய பாஷை பேசு. அந்நிய பாஷை பேசு. சத்தமா பேசு. நிரப்புங்க. 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 எல்லாரையும் நிரப்புங்க. ஊழியத்துக்கு வேறு பிரிக்கிறோம். எழும்பு சீயோனே, எழும்பு. உன் வல்லமையை தரித்துக்கொள். நான் உன்னை விட்டு விலகவில்லை. நான் உன்னை கைவிடவில்லை.